ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான கடலை மிட்டாய் தாங்க செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற 2டே பொருள் போதும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கூட சூப்பராக செஞ்சிடலாங்க. பயப்படாமல் தைரியமாக இதே மாதிரி செஞ்சுருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் எப்படிலாம் செய்யணும் அப்படின்ட்டு. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே இந்த கிளாஸில் தாங்க அளந்திருக்கேன். உங்கள் வீட்டில் கிளாஸு இல்லை ஏதோ ஒரு கப்பு ஏதோ ஒன்றில் கரெக்டாக அளந்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே இதில் நான் ஒரு கைப்பிடி மட்டும் ஒரு கிளாஸ் மட்டும் நிலக்கடலை எடுத்திருக்கேன். இது நல்லா வறுத்த கடலை, தோல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. அப்படி தோல் இல்லாமல் தோலோடு இருக்குது அப்படின்னா லைட்டாக வறுத்துட்டு ஃபுல்லாக தோல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கணும். அங்கனங்கன்னா 1, 2மா இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோம். பாத்திரம் வச்சுக்கோங்க. எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்லேயே வெல்லம் அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிளாஸ் தண்ணி. அந்த வெல்லம் முங்கியிருக்கணும். அந்த அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவில் அந்த வெல்லம் முங்கியிருக்கணும். அந்த அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டினியூஸாக. அப்படின்னா தான் அந்த எந்த டைமில் கடலை அந்த அரைச்சி வச்சுருக்க கடலையை போடணும் அப்படிங்கிறது தெரியும். பாருங்கள், இந்த டைம் நல்லா நுரைச்சி வரும். கை விடாமல் மட்டும் நல்லா அடி பிடிச்சிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ தண்ணியாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த டைமில் ஒரு ஸ்பூன் நெய் இல்லாட்டா ஒரு ஸ்பூன் எண்ணெய் அது சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு கையில் ஒட்டவும் செய்யாது. அந்த ஷைனிங் கொடுக்கும் பார்க்குறதுக்கும். இப்போ சைடில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து அதை ஒரு ஸ்பூன் மட்டும் லைட்டாக ஒரு ட்ராப் மட்டும் ஊற்றுனீங்க அப்படின்னா, அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வெல்லம் அப்படியே 1, 2ஆக உடஞ்சி வரணும். டப்ப டப்பையாக உடச்சி வரணும். அப்படி உடஞ்சிச்சு அப்படின்னா கரெக்டான டைமு. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து லைட்டாக அப்படி அமுத்தினோம் அப்படின்னா அப்படியே உடஞ்சி வரணும். லைட்டாக அமுத்துறேன் பாருங்கள். அப்படியே உடஞ்சி வருதில்ல, அப்படியே 1, 2ஆக உடஞ்சி வரணும். இந்த டைம் தான் கரெக்டான டைமு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலையை சேர்த்துக்கரலாம். இதுவே லப்பர் மாதிரி இந்த பிசுப்பாக வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறமேட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப கடுக்குன்னு ஆயிரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலையை சேர்த்துக்கரலாம். சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நான் வீடியோ கொஞ்சம் கூட கட் பண்ணவே இல்லைங்க, அப்படியே தான் போட்டிருக்கேன். அதனால் வீடியோவை நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு கடலை அதிகமாக இருக்கே, என்ன இப்படி இருக்கேங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கை விடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 2ம் ஒன்று போல் நல்லா சேர்ந்து வந்துடும். இதுக்கு நம்ம வீட்டில் நான்ஸ்டிக் பாத்திரம் தான் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் எந்த பாத்திரம் இருக்கோ, இரும்பு, அலுமினியம் எந்த பாத்திரம் இருக்கோ அதில் செஞ்சாலே சூப்பராக வருங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்துடுச்சு. சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று நல்லா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் திரண்டு பாத்திரத்தில் ஒன்று கூட ஒட்டாமல் வந்துடுச்சு அப்படின்னா அப்படியே எடுத்து இந்த தட்டில் போட்டுற வேண்டியதான். இதுதான் கரெக்டான டைம். இதுக்கு மேலே நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கணும் தேவையில்லை. இப்போ இந்த தட்டில் எடுத்து வச்சுக்கிறலாம். தட்டு இல்லாட்டா உங்கள் வீட்டில் ஸ்கொயர் ஷேப்பில் எந்த பாத்திரம் இருக்குதோ அது கூட எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அலுமினிய பாத்திரம் ஏதோ ஒரு பிளேட்டு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வந்துடுங்க. அந்த ஸ்பூனில் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்காக நம்மக்கிட்ட பேப்பர் இருக்கணும், அந்த பேப்பர் இந்த பேப்பர் அதெல்லாம் எந்த பேப்பரும் தேவையில்லைங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்து வச்சுட்டு உடனே கட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லாட்டா காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பீஸ் போட வராது. நல்லா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் அழுத்தி எடுத்து வச்சுட்டு கத்தியை வச்சுட்டு நல்லா உங்களுக்கு எத்தனை பீஸாக தேவையோ, பெருசாக வேணால் பெருசாக இல்லாட்டா குட்டியாக வேணாலும் குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆழம் வரைக்கும் நல்லா அழுத்தமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம உடைக்கும் போது அது பாட்டுக்கு தனித்தனியாக வரும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளுங்க. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கடலை மட்டும் இருந்துச்சுன்னா போதும்.
நம்ம ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கூட ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். உங்களுக்கு பெரிய பீஸாக வேணுனாலும் பெருசாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டா கடையில் இருக்கிற மாதிரி குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னாலும் குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு தனியாக வந்துருங்க. பாருங்கள், இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன். எடுத்திங்கனாலே பாருங்கள், அந்த லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் இல்லை நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா தான் இந்த அளவுக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கும் அந்த இது பார்க்கும்போது. லைட்டாக எடுத்திங்கன்னா போதும், அது பாட்டுக்கு தனித்தனியாக உடஞ்சிக்கிட்டு வந்துடும். நம்ம வீட்டில் இருக்கிற 2 பொருள், கடலை, வெல்லம், இது 2ம் போதுங்க. சூப்பராக நம்மளே கடலை மிட்டாய் வீட்டிலே செஞ்சிடலாம். இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்கலாம், ஸ்நாக்ஸ்னு டெய்லி கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 2 3 வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற திருப்தியும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நடக்கடவுள் வந்து சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு ஒரு சத்து இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா கூட சூப்பராக செஞ்சிடலாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.